நம்முடைய இண்டஸ்ட்ரியல் ஹைவே சிட்டியினுடைய சுற்றிலும் இருக்கிற வளர்ச்சிகளை பற்றி சொல்லணும்னா, நம்முடைய இந்த வீட்டுமனை திண்டிவனம் நகராட்சிக்குள்ளே விரைவில் வரக்கூடிய ஒரு வீட்டுமனையாக இருக்குது. ஏன்னா திண்டிவனம் நகராட்சி மிக விரைவில் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. அப்படி நகராட்சி விரிவாக்கம் ஆச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வீட்டுமனை நகராட்சிக்குள்ளே வந்துடும். நகராட்சிக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் அதனுடைய வளர்ச்சியை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அந்தளவுக்கு நகராட்சிக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாமே வேல்யூ ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். நம்முடைய இடத்துலேருந்து வெள்ளிமேடுபேட்டை ரயில்வே ஸ்டேஷன் சரியாக 5 கிலோமீட்டரில் இருக்குது. இப்போ அந்த இடத்துல தான் இருக்கோம். பின்னாடி வந்து பாருங்கள் தெரியும். இந்த ஊர் ஃபுல்லாகவே வந்து மிகப்பெரிய ஊர் இது. இண்டஸ்ட்ரியல் ஹைவே சிட்டியிலேருந்து ஒரு பெரிய டவுன் இது. அந்த பக்கம் எப்படி தீவனூர் டவுனோ அது மாதிரி இந்த பக்கம் ஒரு பெரிய டவுன். இங்கே வந்து உங்களுக்கு 12ஆம் வகுப்பு வரைக்கும் பள்ளிக்கூடம் இருக்குது. இந்த ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நகரிலிருந்து திண்டிவனம் வருகிற ரயில்வேயில் இது வந்து வெள்ளிமேடுபேட்டை ஸ்டேஷன். திண்டிவனத்துலேருந்து வந்தீங்கன்னா இது முதல் ஸ்டேஷன் இது. இதுக்கப்புறம் உங்களுக்கு தெல்லாறு, வந்தவாசி, செய்யாறு போய் அது அப்படியே நகரிக்கு போகும். அப்போ ஆந்திரா போகணும்னு சொன்னால் இந்த ஸ்டேஷனில் ஏறினோம்னா ஆந்திராவுக்கு ரொம்ப சீக்கிரமாக ட்ராவல் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேஷன் வரப்போகிற ஏரியாவில் தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். இந்த இடம் நம்ம வீட்டு மனையிலேருந்து சரியாக 5 கிலோமீட்டர் 5 நிமிஷத்தில் நம்ம வந்துடும். நான் இப்பொழுது வெள்ளிமேடுபேட்டை ஜங்ஷனில் நிற்கிறேன். எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஜங்ஷன்றதை நீங்களே பாருங்கள். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லா பொருளும் எல்லா கடைகளும் இந்த இடத்துல இருக்குது. மளிகை கடையிலேருந்து, மெடிக்கல்லேருந்து, ஹார்ட்வேர்ஸ்லேருந்து, ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான ஹார்ட்வேர்ஸ்லேருந்து, பெட்ரோல் பங்க் இங்கே இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பஸ்ஸும் நிற்கிற பஸ் ஸ்டாப். அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் டவுனாக இருக்கிறதுனால இந்த ஏரியாவை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு டவுனுக்கு பக்கத்தில் தான் நம்முடைய வீட்டுமனை இருக்குது. அப்போ இந்த வீட்டுமனை வளர்ச்சி அடைகிறதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகும்? 2-3 வருஷத்துலேயே நம்மளுடைய முதலீடு கிட்டத்தட்ட 2-3 மடங்குக்கு மேலே வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு இடம். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நேராக நம்முடைய சைட்டுக்கு தான் போகுது. அப்போ இந்த டவுனுக்கு அடுத்த டவுன் வந்து நம்மளுடைய ஏரியாவாக தான் இருக்கும். நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே 2-3 வீடு, நல்ல 2-3 மாடி வீடெல்லாம் இப்போ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த ரோடு வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு 2 அல்லது 3 வருடங்கள் தான். அப்போது அந்தளவு பிரம்மாண்டமான அந்த மார்க்கெட் பஜாராக கமர்ஷியலாக மாறும்போது நம்மளுடைய முதலீடு நிச்சயம் 3-4 மடங்கு ஏறி இருக்கும். நம்முடைய இண்டஸ்ட்ரியல் ஹைவே சிட்டியினுடைய ஒரு முகவரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருந்து செஞ்சி, திருவண்ணாமலை போகிற ரோடு, அதே போல் பாண்டிச்சேரி, திண்டிவனம், வந்தவாசி, திருத்தணி போகிற ரோடு. இந்த இடம் தீவனூர் ஜங்ஷன். தீவனூர் ஜங்ஷன் முக்கியமான ஒரு ஜங்ஷன் இது. இந்த தீவனூர் ஜங்ஷனில் கிடைக்காத பொருட்களே இல்லை, டெவலப்மெண்ட் ஆகாத விஷயமே இல்லை. எல்லாம் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. இந்த இடத்துல நிலத்தோட மதிப்பு இன்றைக்கி கோடிகளில் மாறி இருக்குது. இந்த நம்முடைய இண்டஸ்ட்ரியல் ஹைவே சிட்டிக்கு வரணுன்னா சென்னையிலேருந்து வரவங்க பஸ்ஸுலேயே நம்ம இடத்துக்கு வந்துட முடியும். அதே போல் பாண்டிச்சேரியிலேருந்து வரவங்க வந்தவாசி பஸ்ஸை பிடிச்சாங்கன்னா தீவனூர், அகூர் வழியாக போகிற பஸ்ஸில் ஏறினோம்னா நம்ம சைட்டில் வந்து இறங்கிட முடியும். அது மாதிரி எல்லா ஊர்லேருந்தும் கனெக்டிங் ஆகியிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் இந்த தீவனூர் ஜங்ஷன். அப்போ நீங்கள் நாளைக்கு இந்த இடத்த நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா இந்த இடத்தோட முகவரியை நீங்கள் தேட வேண்டாம். சென்னையிலேருந்து பஸ்ஸுலேயே நீங்கள் வந்து இடத்த பார்த்துட்டு திரும்பி போகக்கூடிய இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்குது. இது வந்து மிகவும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற ஒரு ஜங்ஷன் இது. இங்கேருந்து 3 கிலோமீட்டரில் நம்முடைய இண்டஸ்ட்ரியல் அந்த சிப்காட் அமைஞ்சிருக்கு. நம்ம அதை பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் ஒரு சொத்தையாவது வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. முதல் பத்திரம், முக்கிய பத்திரம், ஃபஸ்ட்டு பிளாட் நம்ம பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்குது. அதை எங்கே பண்ணலாம், எப்படி பண்ணுறதுன்ற அந்த ஒரு தெளிவு இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி பண்ணணுன்ற விஷயங்களை ஆதியோகி நிறுவனம் சொல்லித்தராங்க. தமிழகத்தின் இதயமான திண்டிவனத்தில் நம்முடைய ஆதியோகி நிறுவனம் இண்டஸ்ட்ரியல் ஹைவே சிட்டின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிப்காட். இந்த பிரம்மாண்டமான சிப்காட்டுன்றதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் சிப்காட் கொண்டு வந்தாங்க. அந்த ஒரே ஒரு விஷயம் இன்றைக்கி ஸ்ரீபெரும்புத்தூரையே பிரம்மாண்டமான வளர்ச்சியை அடைஞ்சி வச்சிருச்சு. அதே மாதிரி சோழிங்கநல்லூர் ஐடி பார்க்கு, சிறுசேரி, வெறும் ஐடி சிப்காட் மட்டும்தான் இன்றைக்கி பிரம்மாண்டமான வளர்ச்சி அந்த ஏரியாவில் ஆனதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி திண்டிவனத்தில் இந்த இடத்துல ஒரே வளாகத்தில் ஒரே கேம்பஸில்
5 விதமான சிப்காட்டை ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து ஃபுட் பார்க், உணவு பதப்படுத்துகிற ஒரு தொழிற்சாலை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஃபார்மா, மருந்தியல் பூங்கா கொண்டு வந்திருக்காங்க. ஆட்டோமொபைல், டெக்ஸ்டைல், லெதர், இந்த மாதிரி 5 வகையான சிப்காட் எல்லாத்தையுமே வந்து ஒரே கேம்பஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொன்றும் சின்ன சின்ன நிறுவனங்கள் கிடையாது, ஆயிரக்கணக்கான ஏக்கர். ஏறக்குறைய இந்த சிப்காட் மொத்தமாக சேரும்போது 3000லேருந்து 4000 ஏக்கர் பரப்பளவில் இந்த சிப்காட்டை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அப்போ இந்த சிப்காட் வரப்போவதெல்லாம் கிடையாது, வந்துருச்சு, வேலை நடந்துட்டு இருக்கிறத நீங்களே பின்னாடி பார்க்க முடியும். பொதுவாக சொல்கிறாங்க, இந்த ஏரியாவில் 30,000 பேர் வேலை பார்க்குற ஒரு ஏரியாவாக இருந்தால் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 30,000 பேர்னால் அவங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு எங்கே? இந்த பகுதியில் தான் வரும். அவங்களுடைய மருத்துவம் எங்கே? இந்த பகுதி தான். அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் எங்கே? இந்த பகுதி தான். அவங்களுடைய குடியிருப்புகள் எங்கே? திண்டிவனம், இந்த சரௌண்டிங் தான். இந்த சிப்காட்லேருந்து 5 நிமிட பயண தூரத்தில் தான் நம்முடைய இண்டஸ்ட்ரியல் ஹைவே சிட்டி அமைஞ்சிருக்குது. ஒரு 3 கிலோமீட்டர் போய் தீவனூர் போயிட்டு அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஆன் ரோட்டில் நம்முடைய சைட் அமைஞ்சிருக்கு. ஒருத்தர் வேலையை முடிச்சுட்டு இங்கேருந்து அவருடைய கார், பைக் எடுத்துகிட்டு கிளம்புனாருன்னா 5 நிமிஷத்தில் அவர் வீட்டில் இருக்க முடியும். வீட்டிலேருந்து கிளம்புனாருன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் அவருடைய கம்பெனியில் அவர் இருக்க முடியும். அப்போ அந்த பகுதியில் இன்றைக்கி வந்து வீடுகள் வந்து வாடகைக்கு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் ஆகக்கூடிய இடமா தான் இந்த திண்டிவனம். இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை நம்ம தவற விட்டோம்னா இப்போ இன்றைய லட்சம் நாளைய கோடி. முதல் பத்திரம் முக்கிய பத்திரம், 10 பத்திரம் பசங்க பத்திரம் என்ற வாசகத்தோடு கூட நம்முடைய நிறுவனம் இன்றைக்கி அநேகருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். நிறைய மக்கள் ஆதிய நிறுவனத்தில் இடம் வாங்குறாங்க, நீங்களும் வாங்குங்க.